சிந்து பைரவி சீரியல்ல இந்த சிந்துவோட எல்லா தப்பும் இப்ப வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இது தாண்டா சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா அன்னபூர்ணி கிட்ட அன்னைக்கு சொன்னீங்கல்ல, இந்த சிந்து சிவாவை ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு நிரூபிச்சா கல்யாணத்தையே ரத்து பண்றேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்களே, அதை இப்ப பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அன்னபூர்ணி இவ்வளவு பண்ணனதுக்கு அப்புறமும் சிவாவோட சேர்ந்து வாழ நான் அனுமதிப்பேனா, இப்பவே இவங்க 2 பேத்தோட கல்யாணத்தையும் நான் ரத்து பண்றேன். இதுக்கப்புறம் உனக்கும் சிவாவுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப சிந்துவோட அப்பா என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ தான் இவ்வளவும் பண்ணுனியா, உன்னால இனிமேக்கு நான் எப்படி வெளியில தலைய காட்டுவேன், இதுக்கப்புறம் நீ எனக்கு பொண்ணும் இல்லை, நான் உனக்கு அப்பாவும் இல்லை, நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அவரும் ஒரு பக்கம் அன்னபூர்ணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன, இப்ப அன்னபூர்ணி பாத்தீங்கன்னா சிவாவுக்கும் சிந்துவுக்கும் இதுக்கப்புறம் எந்த சம்பந்தமுமே இல்ல, சிவாவுக்கு பாத்தீங்கன்னா சிந்துவோட நடந்த கல்யாணத்தை நான் ரத்து பண்றேன் அப்படின்னு அன்னபூர்ணி ஊர் மக்கள் மத்தியில போட்டு சொல்றாங்க. உடனே சிந்து போய் அன்னபூர்ணியோட காலை பிடிச்சுக்கிட்டு என்னைய மன்னிச்சிருங்க, என்னைய சிவா கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா மகா என்ன செய்யறாங்க அப்படின்னா, சிந்துவோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில துரத்துறாங்க. நம்ம சிந்து திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே பாத்தீங்கன்னா என்னைய சிவாவோட வாழ விடுங்க, சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் நீ சிவாவோட சேர்த்து வைக்க சொல்றியே அப்படின்னு நம்ம சிந்துவோட அம்மாவே பாத்தீங்கன்னா சிந்துவை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம சிவா அப்படியே அமைதியா தான் இருக்கிறாப்ல. ஸோ நாளைய எபிசோட்லனாச்சும் வாய் திறப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.